பைரவின் இவ்வளவு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போகிறதுனால கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. வீட்டில் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு, அதனால நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க பெரியம்மா, கோவிலுக்கு போயிட்டு வரலான்றாங்க. மகா இருந்துட்டு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மகா நீ மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கு தெரியலன்றாங்க. ஏன்னா எல்லாரும் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா நீ மட்டும் ஒரு மாதிரி பிடிவாதமாக தான் இருப்பல்லன்றாங்க. எனக்கு கோவிலுக்கு போக பிடிக்கல, அது உங்க கூட வர எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி மகா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா போயிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட பேசுறாங்க. அம்மா எல்லாரும் போறாங்க இல்லையாம்மா, நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட பேசுறாங்க. என் பொண்ணு சொல்றதுனால நான் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போன இடத்துல ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா முடிவு எடுக்கிறாங்க. அந்த சிந்துவை அந்த இடத்துல காரியத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா ஒவ்வொரு முடிவு சிந்துவை ஒழிக்கணும்னு சொல்லி பிளான் போடுறான். ஆனா அதுபடி எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதே காண்றாங்க. டே நானே செம டென்ஷன் இருக்க, நீ வேற சேரண்டாங்க. அக்கா இருக்கிறத தானே சொன்னேன், கண்டிப்பா இந்த டைம் அந்த சிந்துவை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலியா குலதெய்வ கோவிலுக்கு போறாங்க. கோவில் போன இடத்துல பொங்கல் எல்லாம் வச்சு அந்த பூஜையை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிந்துவை என்ன செய்ய போறாங்க மகா, சிந்துவை யார் காப்பாற்ற போறாங்க, சிவா சரியான நேரத்துல காப்பாற்றுவாங்களா, சிந்துடைய உயிருக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வரப்போகுதுன்றதை அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.